அம்மாச்சி அம்மாச்சி, என்ன ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிய? கொதிச்சு போய் நின்னுகிட்டு இருக்கேன். ஏன் என்ன ஆச்சு? இந்த ஜீவா பைய குடிய கெடுக்க பாக்குறான். அதான் அவன் எப்பவும் வழக்கமா பண்றதுதான். ஐயோ, இப்ப என்ன புதுசா? அவன் லவ் பண்றானா? சும்மா சுத்துறவனுக்கு இதெல்லாம் வரும் நான் அப்பவே சொன்னேன். சரி, யார லவ் பண்றாரு தோர? அவ தியாகி இல்ல, அகங்காரம் பிடிச்சவ. அதான் அந்த மீனாட்சி. மீனாட்சியா? அப்படியே இம்புட்டு பெரிய விஷயத்த சொல்லிட்டு சிரிக்கிற. பின்ன என்ன அம்மாச்சி சொல்றீங்க? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவன் வேற அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு. நீங்க எங்க கேட்டிய? நீங்க என்ன நம்பல? அடியே, அவ என்னவோ செஞ்சு அவனை மயக்கிட்டாடி. இப்போ அவளைதான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காண்டி. ஓ, தூரம் அவ்வளவு தூரம் போயிட்டாரா? ஆமா, உங்ககிட்ட சொன்னாங்களா? அவன் அவங்க ஆத்தாக்காரிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். சக்திக்கும் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அந்த பொண்ணெல்லாம் வேண்டான்னு அவனுக்கு புத்திமதி சொல்லுவான்னு பார்த்தேன். சரி, இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. ஐயோ, என்ன சொல்றிய? விட்டா அம்மா, அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து பேசிருமா. இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா உன் அப்பத்தாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. மா, அப்பத்தா பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இவங்க சம்மதம் சொன்னா போதும். மீனாட்சி நம்ம வீட்டு மருமகளா வந்தா எனக்கும் சந்தோஷம் தான்டா. மா, சொதப்பிட மாட்டல? சரி, வா போலாம். சமந்தி, வாங்க வாங்க சம்மந்தி. வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. மீனாட்சி, பாரு யார் வந்திருக்காங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. போய் தண்ணி எடுத்துட்டு வா. உட்காருங்க. தேன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, நாங்க வேற விஷயமா வந்தோம். ஓ, இந்தாங்க அத்தை. உட்காருமா. இன்னைக்கு நீ ஆபீஸ் போலையா? இல்ல அத்தை, இன்னைக்கு லீவு. நீங்களும் உட்காருங்க. சரிங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இவங்க என் சம்மந்தி, என் மூத்த பொண்ணோட மாமியார். வணக்கம். வணக்கம். சம்மந்தி, இவங்க வீட்ல தான் மீனாட்சிக்கு சம்பந்தம் பேசியிருக்கேன். அவர்தான் மாப்பிள்ள. பேர் ஆதித்யா. பிசினஸ் பண்றாரு. இவர் உங்க பையனாமா? ஆமா. சம்பந்தம்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டோம் சம்மந்தி. உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மீனாட்சி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா. அது சம்மந்தி, அது என்ன சம்மந்தி? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. மீனாட்சி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அக்கா கொடுங்க. இந்தாங்க, உங்களுக்காக வாங்க. என்ன தம்பி இது? மீனாட்சி என்ன சின்ன குழந்தையா சாக்லேட் கொடுக்கறதுக்கு? ஆண்டி, குழந்தைங்க தான் சாக்லேட் சாப்பிடணும்னு இல்லையே.
வாங்கிக்கோங்க மீனாட்சி. ம், மீனாட்சி வாங்கிக்கோ. ம். தேங்க்யூ. என்ன வேலை பார்க்கறாப்ல? ஆ, சொந்தமா பிசினஸ் வச்சிருக்காங்க. ஓ, அப்படின்னா நல்ல வருமானம் வரும்ல? ஆம், இவங்க என் மூத்த பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பத்தா. ஆ வணக்கம்மா. ஆ ஆ, ம். ஆ, கையில என்ன நகை ஏதோ இருக்கு போல இருக்கு. எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு நாங்க போடுறதுக்காக வாங்கிட்டு ஓ, வந்தோம். அது என்ன வேலை இருக்கும்? ஆ, இது ஒரு 5 lakhs இருக்கும். 5 லட்சமா? அடேங்க அப்பா, தங்க விக்கிற விலையில இம்புட்டு விலையில வாங்கிருக்கியே. நாங்க விலையெல்லாம் பார்க்கல, ஆதி கட்டிக்க போற பொண்ணுக்காக வாங்கணும். ஓஹோ, ஆமா, கட்டிக்க போற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு இத மாதிரி நிறைய சம்பாதிக்கணும். என்ன மருமவளே? ஏங்க, இவ்ளோலாம் எதுக்கு பண்ணணும்? ஏன் இவ்ளோ விலையில? இங்க பாருங்கம்மா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, கனடால படிச்சிட்டு இருக்கா. ஓ, கல்யாணத்தப்ப அவளும் வந்துருவா. அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்வேனோ அதை எல்லாமே நான் மீனாட்சிக்கு செய்வேன். அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ நான் பிரிச்செல்லாம் பார்க்கல. கண்டிப்பா இதை நீங்க வாங்கிக்கணும். அப்பாடா, வேற எவனோ ஒரு இழிச்ச வாயன்தான் இவளை கட்டிக்க போறான். இவ நம்ம வீட்டுக்கு வரமாட்டா, அது போதும் நமக்கு. மீனாட்சி வாங்கிக்கோ. இல்ல அது வந்து மீனாட்சி, இது என்னோட கிஃப்டா வாங்கிக்கோங்க.